இந்த மகதலேனா மரியாள் கிட்டத்தட்ட 7 ஆவிகளினாலே பிடிக்கப்பட்டவளாய் அந்த அவளுடைய இடத்திலே அவளை தெரியாத ஆக்களே இல்லை. 7 ஆவி பிடிச்சவள்னா இப்படி இருப்பாள்னு உங்களை யோசிச்சு பாருங்க. 7 ஆவிகள் அவளை ஆட்கொண்டதா இருந்து தேவன் அவளை விடுதலாக்கி மீட்டு கொண்டார். அதிலிருந்து அவள் இயேசுவை பின்தொடர்கிறதான ஒரு சீஷனாய், ஒரு பெண்ணாய், ஒரு சீஷனாய் இயேசுக்கு பின்பாக அவளை பின்தொடர்ந்து வந்தார். மகதலேனா மரியாளை குறித்து நிறைய கண்ட்ரோவர்சிஸ் இருக்கு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், டாவின்சி கோட் என்று சொல்லப்படுகிற ஒரு திரைப்படத்தை எடுத்தார்கள். அதிலே அந்த டாவின்சி கோடினுடைய அந்த படத்தை வைத்து கூட, அந்த சித்திரத்தை வைத்து மகதலேனா மரியாள் இயேசு திருமணம் முடித்தார்கள் என்று கூட பொய்யான ஒரு காரியத்தை, ஒரு கட்டுக்கதையை எழுப்பி கர்த்தராகிய இயேசுனுடைய நாமத்துக்கு அவகௌரவத்தை இந்த உலகத்தினாலே கொண்டு வரப்பட்டது. இந்த உலகத்தில் எந்த இடத்துல நீங்கள் பார்த்தால், ஈவன் கடைசியாக நடந்த ஒலிம்பிக்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அந்த இடத்துல ஆண்டவருடைய ராப்போசன காட்சியானது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் மூலமாக அது கேலி கூத்தாய் மாறினது. ரைட்? கடைசி ஒலிம்பிக்ஸ், கடைசி ஆஸ்கார்ஸ் எல்லா இடத்துலையுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கேலி கூத்தாக்குவதிலே இந்த உலகம் மும்முரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அதுதான் பிசாசுக்கு தேவை. ஆனால் இந்த நாளிலே நாங்கள் அவருடைய நாமத்தை துதிக்க, அவருடைய நாமத்தை உயர்த்த, அவருடைய பரிசுத்த நாமத்தை போற்ற ஒன்று கூடி வந்திருக்கிறோம். ஏன்னா அந்த உலகத்திற்கு தேவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை மாந்தர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது. அதில் கிடைக்கிறதான விடுதலையை மனிதர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது. அதற்காக இந்த உலகம் பம்பரமாய் கிரியை செய்யும், பிசாசுனுடைய ஆயுதமாய் பயன்படுத்தப்படும். ஆகவே இந்த மகதலேனா மரியாள் தன்னுடைய வாழ்க்கையிலே அவள் பெற்றுக்கொண்ட விடுதலையை இயேசுவை பின்பற்றுதலின் மூலமாய் அவள் என்ன செய்கிறாள்? அவளுக்கு நன்றி கடனாய் அவள் ஒரு சீஷனா கர்த்தருடைய சேவையை செய்ய எல்லா இடத்தையும் அவரோடு கூட போகிறாள். அவருடைய பாதங்களை தைலத்தினாலே, அலபஸ்டர் ஆயில்னு சொல்லுவாங்க, விலை உயர்ந்த ஒரு தைலம், அதனாலே அவருடைய பாதத்தில் அதை ஊற்றி அவளை ஆராதித்தார். அப்போ ஸ்ரீசலுக்காக ஏன் இவ்வளவு காசு செலவழிக்கிறீங்க? தேவனை ஆராதிக்க என்னத்துக்கு இவ்வளவு சவுண்ட் சிஸ்டம், என்னத்துக்கு இவ்வளவு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், என்னத்துக்கு இவ்வளவு செட்டப்ஸ்? தேவனை ஆராதிக்க அந்த நாளிலும் கேட்டாங்க. இவ்வளோ விலை உயர்ந்த ஒரு தைலத்தை கொண்டு ஏன் காலில் ஒட்டுறார்? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எப்பொழுதும் உங்களோட இருக்க போகிறதில்ல. தேவன் தன்னை ஆராதிக்கும்படியாய் அவள் செய்ததான அந்த பிரயாசத்தை தேவன் கௌரவப்படுத்தினார். தேவன் அதை கனம் பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நேற்று நாங்கள் பார்த்தோம், அந்த ஆராதனை மிக மிக முக்கியம் எங்களுடைய வாழ்க்கையில். யோனா மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுது அவன் செய்த காரியம், ஜெபம் பண்ணுறான். முதலாம் மனம் திரும்பினான், ஜெபம் பண்ணினான், பிரசங்கம் பண்ண துவங்கினான், தேவனை ஆராதித்தான், பொருத்தனைகளை மறுபடி நினைவு கூர்ந்தான். ஆகவே இந்த மகதலேனா மரியாள் மிக மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம். இவளுடைய வாழ்க்கையில் இருந்து நாங்கள் ஒரு சில காரியங்களை நான் சீக்கிரமாய் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கலாம் என்று சொல்லி விரும்புகிறேன். இதில் முக்கியமான வசனம் 16ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றால் அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். இயேசு அவளை மரியாள் என்றார், அவள் அவரை நோக்கி ரபுனி என்று சொல்லி சொல்றார். முதலாவது நான் அவங்க மத்தியிலே பேச போகிறதான காரியம், எங்களோட வாழ்க்கையில் இருக்கிறதான கவலைகள், சஞ்சலங்கள் அநேக நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நோக்கி பார்ப்பதற்கு அது தடையாய் மாறுகிறது. ஆனால் அந்த நேரத்தில் தான் நாங்கள் அதிகமாய் யாரை தேடணும்? அதிகமாய் ஆண்டவரை தேடணும். ஆண்டவர் தேவைப்படுகிற மிகவும் அதிகமான நேரத்திலே நம் அநேக நேரத்தில்
ஆண்டவரை தேடாமல் நாங்கள் கவலைக்கு எங்களுடைய இடத்தை விட்டு கொடுக்கிறோம். கவலை எங்களை ஆளுகை செய்யும்படியா இந்த கவலையிலேயே நாங்கள் என்ன செய்கிறோம், மூழ்கி அப்படியே நாட்களை கழித்து விடுகிறோம். ஆனால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்னவென்றால், அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு அதிகமாய் தேவனுடைய தயவு தேவை. ஆமென். அந்த நேரத்தில் அதிகமாக ஆண்டவருடைய அன்பு உங்களுக்கு தேவை. மகதலேனா மரியாள் இந்த கல்லறைக்கு வெளியே போய் அவள் அழுது கொண்டிருந்தாள். எப்படி அவளுடைய கவலை இருந்தது என்று சொன்னால், ஆண்டவருடைய சரீரத்துக்கு பக்கத்தில் தேவதூதர்கள் இருந்து கூட அந்த தேவதூதர்களை அறியாத அளவிற்கு அவளுடைய கவலை அவளை மூடியிருந்தது. இயேசு கிறிஸ்து பின்பதாய் இருந்ததை அவள் தோட்டக்காரன் என்று சொல்லி நினைக்கிற அளவிற்கு அவளுடைய கவலை, அவளுடைய கிரீஃப் அவளை என்ன செய்திருந்தது, அப்படியே மூடியிருந்தது. அதான் ஆண்டவர் சொல்றார், கவலைப்படுகிறதுனால் உங்களுடைய சரீரத்திலே ஒரு அங்குலத்தையாவது நீங்கள் என்ன செய்ய போகிறதில்ல, கூட்ட போகிறதும் இல்லை, குறைக்க போகிறதும் இல்லை. அந்த கவலை எங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்றையுமே செய்யாது. அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதை தீர்மானிக்கணும். நான் கவலைப்பட போகிறேனா, இல்லாட்டி என்னுடைய பாரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் இறக்கி வைக்க போகிறேனா? ஆண்டவருடைய சமூகத்திலே நான் என்னுடைய பாரத்தை இறக்கி வைக்கும் பொழுது எனக்கு முன்பதாக இருக்கிற கர்த்தராகிய இயேசுவை என்னாலே காண முடியும். ஆகவே இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு பேசுகிற முதலாவது காரியம், உங்களுக்கு எந்த அளவிற்கு பிரச்சனை வருதோ அந்த அளவுக்கு தேவனை தேடுங்க. எந்த அளவுக்கு கவலை அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்க ஆரம்பிங்க. எந்த அளவிற்கு உங்களுக்குள்ளே உங்களுடைய சிந்தையிலே பிசாசானவன் அதைரியமான வார்த்தைகளையும் நீங்கள் விழுந்து போகிற வார்த்தைகளையும் எந்த அளவுக்கு போடுறானோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை தேட ஆரம்பிங்க. ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க 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 உனக்குள்ளே தேவன் ஒரு புதிய பலத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 34ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். ரைட். அதில் சொல்லப்படுகிறது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு என்னவாம், கர்த்தர் என்னவா இருக்கிறாராம், சமீபமாக இருக்கிறார். பக்கத்தில் இருக்கப்பா சொல்லுங்க, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள். அவங்கள பார்த்து சொல்லுங்க, அவங்கள கண்ணை பார்த்து சொல்லுங்க, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். வளமையாக யாராவது நொறுங்கி போயிருப்பாங்கன்னா நம்ம என்ன செய்வோம், ஆள விட்றா சாமி என்று சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிடுவோம். வீட்டுக்குள்ளே வரக்குள்ளேயே கணவன்மார் இவங்க முகத்தை பார்த்து டைலாக் பார்த்து கண்டுபிடிக்கலாம், ஏதோ சம்திங் கோன் ராங், மூஞ்சிலேயே அது பேசும். அப்போவே எங்களுக்கு விளங்கிடும், சேட்டி ஏன் எங்களுக்கு அதே நேரத்தில் மற்றவர்கள கவலையை கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் ஆண்டவர் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு சமீபமாக இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷனுக்கு உங்களுடைய பிரச்சனைகளை சொல்கிறது போர் அடிக்கலாம். அவன் சொல்லுவான், எனக்கே 1008 பிரச்சனை இருக்கு, இதுக்குள்ளே உண்ட பிரச்சனைன்ற தலைக்குள்ளே. சில நேரத்தில் சிலாக்கள்கிட்ட உங்களோட பிரச்சனையை சொல்லி பாருங்கள், அவங்க அதை விட அவங்களோட பிரச்சனை சொல்லுவாங்க தூக்கி. நீங்கள் எதை சொல்கிறீங்க, எனக்கு ஒரு நாள்ன்றது அவங்க ஒரு பழைய கதையை சொல்லுவாங்க. நீங்கள் யோசிப்பீங்க, ஏன் தான் இந்த ஆள்கிட்ட போயிட்டு இதை சொன்ன மோதரியான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு சமீபமாக இருக்கிறார். நீங்கள் நொறுக்கப்பட்டிருக்கிறீங்களா? இந்த கால நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். அல்லேலூயா. கரம் உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சமீபமாக இருக்கிறார். ஆமென். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியிலே நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. சிறில்லேன்ல ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை எங்களுக்கு கொடுத்தார். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? இந்த வாக்கு தத்தம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் எழுதி பேனரில் போட்டோம். எல்லாருக்கும் சின்ன சின்ன அட்டையாய்
உங்கள் கைகளில் அச்சிட்டப்பட்டு கொடுக்கப்பட்டது. நீங்கள் தண்ணீர்களை கடக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆறுகளை கடக்கும் பொழுது அக்கினி ஜுவாலை உங்க மேலே பற்றாமல் இருக்க கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவார். ஆமென். என்று சொல்றார், ஐ வில் பி வித் யூ, நான் உன்னோடு இருப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார். அன்றைக்கு நொறுக்கப்பட்டிருந்த அந்த மகதலேனா மரியாளை தேடி என்னுடைய இயேசு வந்தார். பாருங்க, இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் அவர் உயிர் தெழும்பி இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம்! அவர் எந்த சீஷர்களுக்கும் அவர் தன்னை காட்சி கொடுக்கவில்லை. அவள் முதலாவது தேடி போன, ஏன் அவள் காலையிலே வந்துட்டாள். பாருங்க, மற்றவர்கள் எல்லாருமே நான் என்ன செய்வேன், இனி என்னுடைய நிலைமை என்ன, என்னை அரெஸ்ட் பண்ணி விடுவார்களே, என்னை கைது செய்து விடுவார்களே என்று போய் எல்லாரும் ஒரு அறைக்குள்ள, பூட்டப்பட்ட அறைக்குள்ள இருந்தாங்க. ஆனா மகதலேனா மரியாள் அந்த விடிய காலையில் எழும்பி இயேசுவை தேடி வந்தாள். காலையிலே எழும்பி ஜெபிக்கிறவர்களுக்கு தேவன் சமீபமாய் இருக்கிறார். விடிய காலையில் எழும்பி ஆண்டவருடைய உடலை தேடி வருகிறார். கர்த்தர் அவளுடைய ஜெபத்தை கேட்டார். கர்த்தர் அவருடைய சூழ்நிலையை பார்த்தார். கர்த்தர் முதலாவது தன்னை அவளுக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. 14ஆம் வசனம் பாருங்க. இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாந்தார். வாசிங்க சிஸ்டர். என்னடே சிஸ்டர் கொஞ்சம் லேட்டாரி, இல்லாட்டி சடா படாண்டு புல்லட் மாதிரி வரும். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றால், அவள் அவரை தோட்டக்காரன் எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லு, நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றார். ஒரு மரித்த இயேசுவை பார்க்க வந்திருக்கா. இன்றைக்கு எல்லாருமே மரித்து போன இயேசுவை பார்க்க தான் நல்ல விருப்பம். வீட்டில் ஒரு இயேசு சிலுவையில் தொங்கி அதை கொழுவிட்டா நல்ல ஒரு விருப்பம். இயேசு சிலுவையில் தொங்குறார் வீட்டு, இல்லாட்டி கழுத்தில் இயேசுவை சிலுவையில் அடித்து ஒரு க்ரோஸாக போட்டுட்டா நல்ல விருப்பம். அது என்னையோ தெரியாத பார்க்கல ஒரு மாதிரி. அந்த மாதிரி சுருவங்களை க்ரோஸ் பண்ணக்குள்ளே ஒரு சிலுவையோண்ட டக்குன்னு அடித்தா நல்ல மாதிரி இருக்கு. மரித்து போன இயேசு, அவரை சிலுவையிலே அடித்து வைக்கிற இவையும் அப்படி தான். காலையில் மரித்து போன இயேசுவை தேடி வார. இன்றைக்கு நீங்கள் மரித்த இயேசுவை தேடுறீங்களா, உயிரோடு எழும்பின இயேசுவை தேடுறீங்களா? அவள் காலையில் வந்தது எல்லாமே தேடி மரித்து போன இயேசு. ஆனால் அவளுக்கு பின்பதாய் நின்றது யாரு? உயிர் தெழும்பின இயேசு. அவரை உயிரோட கண்டும் அவளை பார்த்து கேட்கிறார், அவரையே பார்த்து கேட்கிறார், ஐயா. இன்றைக்கு உயிர் தெழுந்த இயேசு எங்களுக்குள்ளே ஜீவித்தாலும் நாங்கள் இன்றைக்கு இந்த சடங்குகளையே நாடி தேடுகிறோம். இப்படிப்பட்ட சடங்குகளையே மனுஷ உள்ளம் தேடி செல்லுகிறது, அதைத்தான் நாடி தேடுகிறது. ஆனால் அவளுக்கு முன்பதாய் உயிர்த்தெழுந்த இயேசு நின்று கொண்டார். இன்றைக்கு உங்களுக்குள்ளே உயிர்த்தெழுந்த இயேசு தான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சீசர்கள், இந்த தேவதூதர்கள் கேட்கிறாங்க, உயிர்த்தெழுந்தவரை நீங்கள் மரித்தோரிடத்திலே தேடுகிறது என்ன? இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் முழுமையாய் விசுவாசிக்க வேண்டும். என்ன தெரியுமா? என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இந்த குட் ஃப்ரைடேல அவர் செய்த பலியை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறோம். செத்து போயிட்டாரே என்று சொல்லி அழல நாங்க. ஏன் செத்தார் என்றதை நினைச்சு, அந்த அன்பை நினைச்சு மகிழ்ச்சியில கண்ணீர் வடிக்கிறோம்.
எனக்காய் அவர் சிலுவையிலே விலைக்கிரயமாய் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சிலுவையில் சொன்னார், எல்லாம் எல்லாம் முடிந்தது. என்ன எல்லாம் முடிஞ்சது? எங்களோட வாழ்க்கையில் இருந்த சாபம் முடிஞ்சுது, எங்களோட வாழ்க்கையில் இருந்த பாவம் முடிஞ்சுது, எங்களோட வாழ்க்கையில் இருந்த தோல்வி முடிஞ்சுது, எங்களோட வாழ்க்கையில் இருந்த சுகவீனம் முடிஞ்சுது. எல்லாவற்றையும் நான் சிலுவையிலே ஆணிகள் கடாவப்பட்டு உன்னை மீட்டு இன்று நான் உயிரோடு ஜீவிக்கிற பலியாய் உன்னோடு கூட வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்றார் ஆண்டவர். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லூக்கா 19. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆண்டவர் இழந்து போனதை தேட ரட்சிக்க அவர் வந்தார். மரியாளுக்கு அவர் பர்சனலி தனிப்பட்ட முறையில் மரியாதை சந்திக்க வரார். இன்றைக்கு என்னுடைய தேவன் எவ்வளோ பிஸியான தேவனாக இருந்தாலும், இந்த உலகம் முழுவதிலேயும் அவர் கர்த்தராக இருந்தாலும், என்னை தேடி அவர் தனியே வருகிற தேவனாக இருக்கிறார். உங்களை தேடி உன்னுடைய பிரச்சனையை தனிப்பட்ட முறையில் விசாரிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் யோசிக்க கூடாது, கர்த்தருக்கு 1008 வேலை இருக்குது, என்னெல்லாம் அவர் யோசித்து பார்ப்பாரா? எந்த பிரச்சனை எல்லாம் அவருக்கு தெரியுமா? நான் ஒரு இந்த கருவப்பங்கனி மூளைக்குள்ள சந்துக்குள்ள வாழ்றவன், என்ன அவருக்கு தெரியுமா? கல்லடியில் இருக்கிற என்ன அவருக்கு தெரியுமா? இருதயபுரத்தில் இருக்கிற என்ன அவருக்கு தெரியுமா? அவருக்கு தெரியும். ஈவன் கூகுள் மேப்பில் கூட உங்களோட ரோட் இல்லாட்டியும் என்னுடைய தேவனுடைய பரம திட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை எழுதப்பட்டிருக்கிறது, உன்னுடைய வீதி எழுதப்பட்டிருக்கிறது, உங்களுடைய வீடு எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் உங்களை தேடி வருவார். ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து அவரை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சமீபம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தேடுவார். நீங்கள் கர்த்தரை தேடி போனால் கர்த்தர் நிச்சயமாக உங்களை தேடி வருவார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் உங்களுக்குள்ள 2வது காரியம், கர்த்தர் என தேடி வருகிறவர். ஆமென். முதலாவது, நொறுக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சமீபம் உள்ளவர். 2வது, தனிப்பட்ட முறையில் பர்சனலி. இந்த இடத்துல ஆண்டவருடைய சமூகம் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் உங்களை கேர் பண்ணுறவராக இருக்கிறார். ஆமென். உங்களுடைய கஷ்டங்களை அவருடைய சமூகத்தில் இறக்கி வைங்க. ஏண்டா தனியே உங்களோடு இருந்து உங்களோட பிரச்சனைகளை கேட்க என்னுடைய தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் சொல்ல ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அருகில் இருக்கலாம், பார்த்து கேளுங்க. அவர் கேட்க ஆயத்தம், நீங்கள் சொல்ல ஆயத்தமா? ஸ்டேட்டஸில் சொல்லாதீங்க. ரைட்டா? சோஷியல் மீடியாவில் எழுதி போடாதீங்க, கத்தட்ட சொல்லுங்க. சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம், இவனுக்கு இன்றைக்கு நல்ல பிரச்சனை, அவனுக்கு வேணும், வேறு ஆட்டத்துக்கு வேறுக்கு நல்லா வேணும், கத்தர் நியாயம் தீர்க்கிறார் நண்டுவா, அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் தேவன் தான் உங்களுக்காய் உங்களோடு சேர்ந்து. அன்றைக்கு லாசரு மரித்த பொழுது தேவன் என்ன செய்தார்? திதிமு எனப்பட்டவன் சொல்கிறான், வாங்க நாங்கள் போய் அவரோட சேர்ந்து சாகுவோம். அதுக்குள்ள நக்கலா சொல்கிறார், ஏன் இயேசு அவர் 2 நாளைக்கு பின்பதா போகிறார். அப்போ சீசர்களுக்கு விளங்கிட்டு இப்போ நாங்கள் போகணுன்னு எல்லாருக்கும் அடி விழ போகுது, ஏன் சொந்தக்காரன் போகிறேன். அப்போ ஒரு சீசன் சொல்கிறான், வாருங்கள் நாமும் அவரோட சேர்ந்து சாகுவோம். சும்மா உருவாக்கி சொல்லலை, பைபிள் இருக்கு அந்த வாசனம். அப்போ இயேசு மாத்திருந்த அந்த சூழ்நிலையில் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இயேசு கண்ணீர் விட்டார். அல்லேலூயா. ஒரு தனிப்பட்ட குடும்பத்திற்காக இயேசு கண்ணீர் விட்டார். இன்றைக்கு உங்களுக்காக ஆண்டவர் கண்ணீர் விடுகிறவராக இருக்கிறார். உங்களோட பிரச்சனைக்காக உங்களோட சேர்ந்து அழுகிறவராக இருக்கிறார். ஆனால் ஆண்டவரை சொல்கிறார், அழுகிறவரோட சேர்ந்து அழுங்க, சிரிக்கிறவரோட சேர்ந்து சிரிங்க. பக்கத்து வீட்டில் சத்த வீடு நடந்தால் வீட்டில் சத்தமாக டிவியை போட்டு கேட்டுக்கொண்டிருக்காங்க. என்ன அழுகிறோட சேர்ந்து நாங்கள் என்ன செய்யணும்? அவங்களோட துக்கத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ளணும். ஒரு ஆள் வியாதிப்பட்டிருந்தா அவங்களோட சேர்ந்து அந்த துக்கத்தை பகிர்ந்து கொள்ளணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுதான் கர்த்தருடைய குணாதிசயம்.
நீ என்ன நடந்தாலும் எனக்கு என்ன ஆகலன்னு விட்டு நம்மட வாட்டுக்கு வாழ்கிறது இல்லை. அது கிறிஸ்தவ விழுமியம் அல்ல, அது கிறிஸ்தவ குணவியல்பும் அல்ல. அழுகிறோட சேர்ந்து நாங்கள் என்ன செய்யணும்? அழணும். அவங்களோட துக்கத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ளணும். ஏண்டா இயேசு அப்படி தான் செய்வார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் என்ன சொல்லுது? மத்தேயு 28:20, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். சொல்லுங்க, சகல நாட்களிலும். சகல நாட்களிலும். இல்லைங்கடா, நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க இருக்க மாட்டோம். என்னது இந்த நெட்வொர்க்ஸ் எல்லாம். ஆனால் ஆஃப் டேஸில் கால் பண்ணினா காலே போகாது. கவலைப்படாதீங்க, வீடு செல்லும் போது வாங்க ஃபுட் சிட்டி. ஆனால் ஏதாவது ஸ்பெஷல் தினத்தில் இழுத்து சாத்தி போட்டு போயிடுவாங்க எல்லாம். ஆனால் சகல நாட்களிலும் உங்களோட இருக்கிறவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. விசுவாசிக்கீங்களா? ஆமென். எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களோட இருக்கா? சகல நாட்களிலும் இருக்காது. ஆனால் நீங்கள் பிறக்க முன்பதாகவே உங்களோட இருந்தவர், நீங்கள் பிறந்து வாழுகிற நாட்களில் உங்களோட இருந்தவர், நீங்கள் மரித்த பின்பதாகவும் உங்களோட இருக்கிறவர், உங்களுக்காக இருக்க போகிறவர் அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உலகத்தின் முடிவு பறிந்த உலகம் அழியும் மட்டும் சகல நாட்களிலும். சொல்லுங்க, சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. என்னுடைய நான் மரித்த பிறகு என்னுடைய குடும்பம் என்ன செய்யும்? என்னத்தை நான் விட்டு செல்லலாம் என்று சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கிறீங்களா? அவங்களுக்கு நீங்கள் விட்டு செல்கிற மேலான பொக்கிஷம் என்னவென்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களுடைய குடும்பத்தோடு இருக்கிறார், உங்களுடைய பிள்ளைகளோடு இருக்கிறார், உங்களுடைய அம்மாவோடு, உங்களுடைய அப்பாவோடு, கணவனோடு, மனைவியோடு சகல நாட்களிலும் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவர் என்னை தனிப்பட்ட முறையில் அறிகிற தேவன். முதலாவது, நொறுக்கப்பட்டவர்களுக்கு, கவலையோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சமீபமான தேவன். இரண்டாவது, ஆண்டவர் தனிப்பட்ட முறையிலே உங்களை தேடி வருகிறவர். அல்லேலூயா. மூன்றாவது 16ஆம் வசனம், யோவான் 20:16. இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அல்லேலூயா. அந்த பேரை சொல்லி கூப்பிட்ட உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அது மட்டும் தோட்டக்காரனா தான் யார் அறிஞ்சு கொண்டிருந்தார்? இயேசுவை பார்த்து கொண்டிருந்தார். மரியாளே என்று சொல்லி கூப்பிட்ட உடனே என்னுடைய நேசரனை கூப்பிடுகிறார் என்று சொல்லி அவள் என்ன செய்தார்? அறிந்து கொண்டார். நம்ம என்னதான் 1008 பேர் எங்களுக்கு முன்பதாக நின்றாலும் எங்களுடைய மனைவியோ கணவனையோ நாங்கள் என்ன செஞ்சிடும்? டக்குண்டு ரெக்கக்னைஸ் பண்ணுவோமா? எங்களுடைய குடும்பங்கள் ஒருக்கா இந்த கடைசி எங்கள் அக்கா வந்த நேரத்தில் ஒரு கெட்டுக்கதை கொண்டு வச்சாங்க. அதில் கண்ணை கட்டி போட்டு கையை கட்டி மனுஷியை கண்டுபிடிக்கணுமா ஒரு கேம். ஓராயிலும் கண்ணை கட்டி உங்களுடைய மனுஷியை உங்களோட கணவனை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதில் முக்கால்வாசி பேர் கண்டுபிடிக்கவே இல்லை. நான் எங்கள் அப்பா மட்டும் தான் கண்டுபிடிச்சார். எல்லாம் கையை போட்டு தடை பார்க்காங்க, மார்க்ஸுகள் எல்லாம் பார்க்காண்டுங்க, எல்லாம் வச்சு பார்க்காங்க. ஆனால் எல்லாம் ஃபெயில். எத்தனையோ வருஷம் வாழ்ந்த மனைவினுடைய கையே என்ன செய்ய முடியாமல் இருக்கு? கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கு. ஆனால் என்னுடைய நேசருடைய சத்தத்தை நான் அறிவேன். அல்லேலூயா. அவர் என்னுடைய சத்தத்தை அறிகிறவராக இருக்கிறார். அவர் பேர் சொல்லி அழைக்கிறார். சொல்லுங்க, பேர் சொல்லி அழைக்கிறார். ஆமென். உங்களோட செல்ல பேரை சொல்லி அழைக்கிறார். பாஸ்டர் ஐசக் வில்லியம்ஸ் ஒருக்கா அந்த பாட்டை படித்தார். என்ன, நீ என்னுடையவன் என்று சொல்லி என் செல்ல பெயரை சொல்லுங்க, செல்ல பேரை, செல்ல பேரை சொல்லி அழைக்கிறார். ஏசாயா 43:1 ஆண்டவர் என்ன சொல்றார்? ஏசாயா 40. இப்போ ஸ்க்ரீனில் வரோடைய நிறைய பேர் பைபிள் திருப்புறல்ல. சரி,
இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அதாவது பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன். சொல்லுங்க, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் கர்த்தருடையவன். ஆமென். யாருமே உங்களை சொந்தம் கொண்டாட முடியாது. நீங்க முதலாவது ஆண்டவருக்குரியவன், பிறகுதான் உங்களோட குடும்பத்துக்குரியாக்கள். நீங்க சொல்லுங்க, முதலாவது நான் என்னுடைய தேவனுக்குரியவன். ரைட்டா? இந்த கவிதையில் எழுதான், நீ என்னுடைய மைண்ட். ஆண்டவர் அப்பவே சொல்லிட்டார், நீ என்னுடையவன். ஆண்டவர் சொல்றாரு, விலைக்கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், இனி நீங்க உங்களுடையவர்களே அல்ல, பிறகு எப்படி உங்களுக்கு இன்னொரு ஆளுக்கு நீங்க கொடுக்க முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ரத்தத்தினாலே, என்னுடைய ரத்தத்தை சிந்தி நான் என்ன செஞ்சிருக்கிறேன், உன்னை மீட்டு கொண்டிருக்கிறேன். நீ உனக்கே உரியவன் அல்ல, உங்களோட வாழ்க்கை உங்களுக்கு சொந்தமே அல்ல. ஆண்டவர் சொல்ல, உன்னுடைய வாழ்க்கை அது எனக்கு சொந்தம், நீ என்னுடையவன். ஆண்டவர் அதான் உங்கள் மேலே எரிச்சல் உள்ளவராக இருக்கிறார். நீங்க வேற காரியங்களுக்கு அடிமைத்தனப்படும் பொழுது ஓசியால சொல்லப்பட்ட மாதிரி அந்த இஸ்ரவேலர்கள் விக்கிரக ஆராதனை தேடி போகும் பொழுது ஆண்டவர் அதை என்னத்துக்கு ஒப்புறார், விபச்சாரத்துக்கு ஒப்புறார். என்று அவர் இஸ்ரவேலை தன்னுடைய மனைவியை போல அப்படி பார்த்தார். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படும் திருச்சபை என்னத்துக்கு ஒப்பிடப்படுகிறது? கணவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் திருச்சபையானது மனைவிக்கும் என்ன செய்யப்படுகிறது, ஒப்பிடப்படுகிறது. ஆண்டவர் அப்படியாய் அதை என்ன செய்கிறார் சொன்னா, தன்னுடையதாய் அவர் ஓன் பண்றார் ஆண்டவர் உங்களை. அப்ப அந்த அந்த பிரிவிலேஜை பெற்று கொண்டவர்களை நாங்கள் வாழணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீங்க பரலோகத்துக்குரியவன் சொன்னா அந்த ஸ்டாண்டர்ட்ல எங்களுடைய லைஃபை நீங்க பார்க்கணும். நான் கர்த்தருக்குரியவன், அந்த கிங்டம் மென்டாலிட்டி உங்களுக்குள்ள வரணும், ராஜ்யத்தின் சிந்தை வரணும், நான் ராஜ்யத்துக்குரியவன். ஹல்லேலூயா. இந்த என்ன ராயல் ஃபேமிலி போக்கில் எல்லாரும் பாய் ஆடுவாங்க. அப்படியா? பாய் ஆடுவாங்க. எப்படி ஆடுவாங்க? ஏன் அப்படி காட்டுற? அது அவங்க ராயல் ஃபேமிலி. சும்மா பைத்தியாரன் விசரன் மாதிரி என்ன செய்ய மாட்டாங்க, பாய் ஆட்ட மாட்டாங்க. அந்த ஸ்டாண்டர்டில் அவங்க என்ன செய்கிறாங்க, நிற்கிறாங்க. இன்றைக்கு அதை பார்க்கிலும் பரலோக ராஜ்யத்தின் ஸ்டாண்டர்ட் ஆண்டவர் கொடுத்துருக்கா. அதுக்காக நீங்கள் எப்படி பாய் ஆட்ட வேணாம். நான் சொல்கிறேன், உங்களோட வாழ்க்கை அந்த நிலையில் நீங்கள் யோசிக்கணும். நான் கர்த்தருக்குரியவன் சொல்லி யோசிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எந்த குலத்தை சேர்ந்தார்களாக இருக்கலாம், என்ன மொழி பேசுகிறார்களாக இருக்கலாம், எந்த பேக்ரவுண்டில் பிறந்தார்களாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டால் உங்களுக்குள்ளே ஓடுகிறது உங்களுடைய ரத்தம் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம். அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி உன்னையும் என்னை மீட்டு கொண்டார். யோவான் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது. யோவான் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு, என்னையா, வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அல்லேலூயா. ஆடுகளும் என்ன செய்தான், மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அப்ப மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆட்டுக்கு கர்த்தர் பேர் சொல்லி கூப்பிடுறது தெரியும். அல்லேலூயா. எந்த அளவுக்கு நீங்க ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு இந்த வார்த்தை உங்களுக்குள்ள போகுதோ. சும்மா ஒரு நாயை எடுத்து பாருங்களேன். ஒரு நாயை சும்மா கொண்டு வந்துட்டீங்க, ஜிம்மி இங்க வா வேண்டா வருமா, அது ஒரு பார்வை ஆகும், பார்த்துட்டு அது போகும். ஆனால் இதே அந்த நாயை சின்னன்ல இருந்து ஒரு பேரை சொல்லி சொல்லி அதை ட்ரெயின் பண்ணி வளர்த்தா, அந்த பேரை சொன்னோன்னே அந்த நாய் டக்குன்னு இப்படி பார்க்கும். ஏன்?
எஜமான் அந்த நாயில பேரை சொல்லி கூப்பிட்டு தெரியும் இது என்ன கூப்பிடுறாரு. இது எப்படி அதுக்குள்ள வந்துச்சு? எப்படி வந்துச்சு? ஒரு தடவையில் வந்துச்சா? அந்த எஜமான் அந்த நாயோட செலவழித்த நேரம், அந்த எஜமான நாயும் செலவழித்த நேரம், இந்த ஆடுகளோடு இந்த மேய்ப்பன் அப்படித்தான் அநேக நேரங்கள் புல்வெளியிலும் தண்ணீர் அண்டையிலும் அவர்கள் செலவழித்து அந்த ஆடு தன்னுடைய மேய்ப்பனை அறிகிறது. அந்த ஆடு மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிறது. நான் ஒரு வீடியோ கிளிப் ஒன்று பார்த்தேன் யூடியூப்பில். அதில் ஒரு ஒரு வேலி அண்டையில் நின்று எல்லாரும் இந்த ஆடை கூப்பிட்றாங்க. ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மாதிரி கத்துறான். கத்துறான், ஒவ்வொரு சத்தத்தை போட்டு எழுப்பி கத்துறான். ஆனால் அந்த ஆடு திரும்பி பார்க்கவே இல்லை. ஆனால் அந்த மேய்ப்பன் வந்து என்னையோ சொன்னார். அவ்வளவு ஆடுகளும் உடனே என்ன செஞ்சு வந்தது? உடனே ஓடி வந்தது. அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை அந்த ஆடுகள் அறிகிறது. ஏன் அறிகிறது? அந்த ஆடுகள் செவி கொடுத்தது. ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, ஈஸ்டரில் மாத்திரமல்ல, குட் ஃப்ரைடேல மாத்திரமல்ல, கிறிஸ்மஸுக்கு மாத்திரமல்ல, அனுதினமும் அந்த ஆடு செவி கொடுத்தது. அனுதினமும் அதுக்கு சாப்பாடு தேடக்குள்ள அந்த ஆடு மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டது. அனுதினமும் அதனுடைய மயிர் கத்தரிக்கப்படும் பொழுது அது மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டது. அனுதினமும் அதற்கு தண்ணீர் தேவைப்படும் பொழுது அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டது. தன்னுடைய வாழ்க்கையிலே தேவைப்படுகிற சகல விஷயத்துக்கும் அது மேய்ப்பனுடைய உதவியை அண்டினதாய் அந்த ஆடு வாழ்ந்தது. அதனாலே அந்த ஆட்டினுடைய மேய்ப்பன் ஒரு சத்தத்தை எழுப்பும் பொழுது அந்த ஆடுகள் அந்த மேய்ப்பனை நோக்கி ஓடி வந்தது. ஒரு கஷ்டம் என்று சொல்லி, ஒரு பிரச்சனை என்று சொல்லி வரும் பொழுது அந்த மேய்ப்பன் எழுப்புகிற ஒரு ஒளியிலே அந்த ஆடுகள் தன்னுடைய திசையை மாற்றி ஓட ஆரம்பிக்கும். மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிகிற ஆடு, அனுதினமும் அவரை தேடுகிற ஆடுகள் தான் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிகிற ஆடுகள். அல்லேலூயா. பேர் சொல்லி அழைப்பாரா? எனக்கு அப்படி கேட்டதே இல்லை. ஏண்டா நீங்கள் இவ்வளவு காலம் என்ன செய்யலை? மேய்ப்பனுடைய சத்தத்தை அந்த அளவுக்கு கேட்கல. அன்றைக்கு தோட்டக்காரன் என்று சொல்லி ரெகக்னைஸ் பண்ணி கொண்டிருந்தவ மரியாளே என்று சொன்ன உடனே இதோ என்னுடைய நேசர் தான் என்ன கூப்பிடுறாருன்னு சொல்லி உடனே அவள் அறிஞ்சு கொண்டான், இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இவன் பார்த்து கூட விசுவாசிகள் இயேசுவை பார்த்தாள். அவள் கவனிங்க, இயேசுவை பார்த்தாள். நாம ஜெபிக்கிறலாம் என்னடா, ஆண்டவரே உங்களை பார்க்கணும், நீ தலைமுடி வளர்த்தவரா, கருப்பா இருப்பீரா, சுருள் சுருள் முடியானவரா, உங்களோட முடி தங்க கலரில் இருக்குமா, ஒரு இயேசுட படத்தை கொழுவ ஆசை, பார்க்கத்தான் போகணும், எல்லாத்தையும் பார்க்கத்தான் விருப்பம். ஆனால் பார்த்து ரெகக்னைஸ் பண்ணாதவள் சத்தத்தில் ரெகக்னைஸ் பண்ணினாள். அல்லேலூயா. சொல்லுங்க, பார்த்து அடையாளம் காணாதவள் சத்தத்திலே அடையாளம் கண்டு கொண்டாள். அல்லேலூயா. பார்த்து அடையாளம் காணலை. சீசர்களுக்கு போய் நின்றார் முன்னுக்கு. அவங்க ஏதோ பிசாசு ஆவி வந்திருக்கு என்ன சேனல் 3.5 வருஷம் இயேசுவோடு செலவழித்த, 3.5 வருஷம் இயேசுவோடையே வாழ்ந்த, இயேசுவோடையே இங்கே கவனிங்க, பிள்ளை அழுத பார்க்குற இல்லையா, இயேசுவோடையே செலவழித்த அவங்க அன்றைக்கு என்ன செய்யலை? இயேசுவை அடையாளம் காணலை. ஏதோ ஒரு கோஸ்ட் வந்திருக்கு, ஒரு ஆவி வந்திருக்குன்னு நினைச்சாங்க. தோமா சொல்கிறான், நான் அவருடைய விழாவுக்குள்ளே கையை விட்டா தான் இது இயேசு என்று சொல்லி நான் நம்புவேன். ஆனால் தன்னுடைய சத்தத்தின் மூலமாய் மரியாள், இயேசுடைய சத்தத்தின் மூலமாய் மரியாள் கண்டு கொண்டாள். அல்லேலூயா. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கா பார்த்து கேளுங்க, இயேசு கதைக்கிற சத்தம் உங்களுக்கு கேட்குறதா? இயேசு எப்படி கதைப்பார்? இயேசுவே சொல்கிறார், நான் போய் உங்களுக்கு வேறொரு தேற்றரவாளனை. யார் அவர்? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர். அப்போ இன்றைக்கு உங்களோட பேசுகிறது யார்?
உங்களோட பேசுகிற யார்? எனக்கு இயேசு காட்சி கொடுக்குறார் இல்லையே, இயேசுவே காட்சி கொடுக்க. உங்களோட வாழும்படியே ஆண்டவர் யார் அனுப்பியிருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் அனுப்பியிருக்கிறார். அவர் உங்களை நீதியிலும் நியாய தீர்ப்பிலும் பாவத்தை குறித்து கண்டித்துணர்த்தி அவர் உங்களுக்கு போதித்து நடத்துவார். அவர் சிறந்த ஆலோசகராக இருந்து உங்களை நடத்துவார். அதற்காகவே அவர் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. இதை நம்ம கணக்கெடுக்கிறது. நம்ம இப்போயும் என்ன சொல்கிறோம்டா, இந்த சிலுவையில் அடித்த அப்படி ஒரு உருவம் ஒன்று எனக்கு தெரியணும். இதுதான் நம்மளாக யோசிக்கிறார். அப்போ தான் நான் நம்புவேன். அப்போ தான் கடவுள் என்னோட பேசி நான் நம்புவேன். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் எங்களுக்காக கொடுத்திருக்கிற மேன்மையான ஒரு காரியத்தை நான் கணக்கெடுக்கிறதே இல்லை. இன்றைக்கு எங்களுக்கு ஒரு உதவியானவர், பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு இயேசுனுடைய நாமத்திலே நாங்கள் பிதாவை கிட்டி சேருகிறோம். அல்லேலூயா. அதுதான் அந்த அக்சஸ். வேற வழியில் அங்கெல்லாம் போயிடாது. இயேசு கிறிஸ்து எங்களுக்கா நீங்க போய் காத்துருங்க. இயேசுவே நம்பல அவனால் விளங்கிட்டா. செத்தாரா, அதோட முடிஞ்சு. செத்து போன கூட இருந்தாலே நம்ம விட்டுட்டான். கதவுக்குள்ளால வரார். பூட்டப்பட்டிருந்த சீசருடைய அறை, கதவுக்குள்ளால வந்தார். அப்பையும் நம்பல, அப்பையும் அவனுக்குள்ள இது வரல. இது அடுத்த அதிகாரத்தை வாச்சிங்கண்டா எல்லாம் மீன் பிடிக்க போயிட்டாங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றார், எம்மாவு சீசரோட நடந்தார். போன அவ்வளவு தூரம் அவரோட இருந்து அவர் ரெக்கக்னைஸ் பண்ணார். ஏண்டா இயேசு செத்தவுடனே அவங்களுடைய இருதயம் எல்லாமே பெரிதொரு நம்பிக்கை வந்துட்டு, என்னண்டா உயிர் தெழுதல் இல்லை. இயேசு வாழ்ந்த நாட்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தார், நான் உயிரோடு எழும்புவேன், நான் உயிரோடு எழும்புவேன், இந்த ஆலயத்தை இடித்து போடுவேன், ஆனால் 3 நாளில் திருப்பி அதை நான் கட்டுவேன். இயேசு பேசின ஒன்றுமே அவங்களுக்கு விளங்கல். இயேசு உயிரோடு எழும்பிட்டார், ஒருத்தரை நம்பலை. இன்னைக்கு காலையில் ஒரு பாஸ்டர் ஜோயல் தோமஸ் ராஜனுடைய அவங்களுடைய ஆன்லைன் சர்வீஸை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்போ அவர் ஒரு விஷயம் மட்டும் சொல்லியிருந்தார். அதாவது இப்போ இயேசு உயிர் தெழும்பியிருந்தா, ரைட், இப்போ இயேசு உயிர் தெழும்பியிருந்தா முழு சேனல்ஸ்லேயும் பிரேக்கிங் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ், ஒரே காரியத்தை ஒரு 10 செகண்ட் தான் அந்த விடயம் எரியும். ஆனால் அதை லைவில் தொடர்ந்து போட்டுக்கொண்டே இருப்பான். பிரேக்கிங் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ். கல்லறைக்கு பக்கத்திலே கொண்டு என்ன செஞ்சிருப்பான், கேமரா வச்சிருப்பான். இப்போ என்ன நடக்குது, இப்போ இயேசு உயிர்த்தெழுந்துறான்ற செய்தி வந்திருக்குது, பார்ப்போம் இந்த இயேசு உயிர்த்தெழும்பிக்கிறார் அப்படி இருக்கான்னு அதை காய்ச்சி கொண்டே இருப்பான் முன்னுக்கு ஒருத்தன். இயேசு கிறிஸ்து வந்த அந்த சமயம் போதுமான ஆதாரங்களை விட்டு சென்றது. அதே நேரத்தில் எங்களுடைய விசுவாசத்தை சாகடிக்காத அளவிற்கு அந்த காலகட்டத்திலே தேவன் வந்தார். இப்போ எல்லாத்தையும் பார்த்து சும்மா விசுவாசிக்கணும். இயேசு உயிர்த்தெழும்பிறாண்டு லைவில் இயேசு உயிர்த்தெழ சோத்திரம் 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 நாங்கள் விசுவாசிக்கிறோம் வேண்டாம், சேர்ச் நிறை. ஆனால் இயேசு உயிர்த்தெழும்பினான்றதுக்கு ஆதாரங்கள் இன்றைக்கு இருக்கு. ஆனாலும் அதை நம்புகிறதற்கு எங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் தேவை. அந்த காலகட்டத்தில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்ற, கண்டு விசுவாசிப்பவனே பார்க்கிறோம், காணாமல் விசுவாசிக்கிறோம் பாக்கியம். அல்லேலூயா. நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள். ஆமென். காணலே விருப்பம் இல்லையா பாக்கியவான்கள் சொல்றது? அல்லேலூயா. ஆமென். அந்த மரியாள் அதை கேள்விப்பட்ட உடனே, இதோட முடிக்கிறேன், மரியாள் அதை கேள்விப்பட்ட உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும்பிட்டார். இப்போ நான் அந்த டான்ஸர் செய்திக்கு வார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும்பிட்டார் என்று சொல்லி கேள்விப்பட்டனே அவளை என்ன செய்தார்? மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடைய சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். அல்லேலூயா. அந்த நற்செய்தியை கேட்ட உடனே அவளால் இருக்க முடியலை. அவள் போய் சீஷருக்கு அறிவித்தாள். உடனே இன்ஸ்டண்ட்டாக அவள் கிரியை செய்கிறாள். இன்றைக்கு அந்த கிரியை நாங்கள் செய்யணும். ஆமென். அதுதான் அந்த பாட்டில் கடைசியாக அந்த பாஸ்டர் மோசஸ் ராஜேஸ்வர் உங்களுக்கு செய்தியாக சொன்னார். மீன்களை பிடிக்கும்படியாய் நாங்கள் புறப்பட்டு செல்லணும். அன்றைக்கு அந்த சமாரிய ஸ்திரீ
அவள் பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷத்தை உடனே போய் என்ன செய்தாள்? கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அதை அறிவித்து முழு கிராமத்துக்குள்ளே ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணினார். இன்றைக்கு உங்களுக்கு கூட உங்களோட குடும்பங்களுக்குள்ள எழுப்புதல் வரணும். உங்களுக்குள்ளே உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உங்களை உயிர்ப்பிக்கிறதன் மூலமாய் என்ன வசனம் சொல்லுகிறது? கர்த்தரை உயிரோடு எழுப்பினவர் உங்களுக்குள்ளே வாசமாயிருந்தால் சாவுக்கேதுவான உங்களுடைய சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே வருகிற உயிர்ப்பித்தல் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே எழுப்புதலை கொண்டு வரணும். உங்களுக்குள்ளே வருகிற உயிர்ப்பித்தல் உங்களை சுற்றி இருக்கிற கிராமங்களுக்குள்ளே அது எழுப்புதலை கொண்டு வரணும். நீ புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே ஞானஸ்நானம் கொடு. உங்களுக்குள்ளே வந்த அந்த ஆவியானவர் அது கிரியையில காண்பிக்கணும். மரியாள் காண்பித்தார். அல்லேலூயா. சீஷர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட உடனே அவர் அந்த இடத்துல எழுந்து நின்று பிரசங்கித்தார்கள். பேதுருவோடு கூட 11 பேரும் எழுந்து நின்று அவங்க என்ன செய்தாங்க? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தை பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. பறைசாற்றணும். இயேசு உயிர்த்தெழுந்தார், அந்த நாமத்தை நாங்கள் பறைசாற்றணும். இன்றைக்கு அதை நான் பின்னரம் செய்ய போகிறோம். ஏன் இதை செய்றீங்க? எல்லாம் சேர்ச்சுக்குள்ளே இருந்து ஆராய்ச்சி போட்டு சும்மா அடக்கலாம் தானே? இல்லை, இந்த மட்டக்களப்புக்கு அறிவிக்கிறோம், என்னுடைய தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார், அதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. உங்களோட சோஷியல் மீடியாஸில் அதை பேசுங்க. நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற இடத்துல அதை பேசுங்க. உங்களோட வேலை ஸ்தலங்கள் அதை பேசுங்க. உங்களோட கிரியையில் அதை காண்பிங்க. உங்களை அருகில் இருக்கிறாங்கட்ட அதை குறித்து பேசுங்க. கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்து பேசுங்க. அடக்கி வைக்காதீங்க, உங்களுக்குள்ளே பூட்டி வைக்காதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அது ஃப்ளோ பண்ணப்படட்டும், அது வழிந்து ஓடட்டும், அநேருக்கு ஆசீர்வாதம் மாட்டும். உங்களோட மரண வீட்டில் ஒருத்தர் வந்து சாட்சி சொல்லணும், இந்த மனுஷனு கூட என்னுடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்து கொண்டேன். எத்தனை பேருடைய மரண வீட்டிலே அப்படிப்பட்ட சாட்சிகளின் சத்தத்தை நாங்கள் கேட்க முடியும்? இன்றைக்கு அதற்காக எங்களை ஒப்புக் கொடுப்போம். அந்த மரியாதை போல ஒப்புக் கொடுப்போம். என்னுடைய கஷ்ட நேரத்திலே நொறுங்குண்ட இருதயம் உள்ள என்னை தேடி வந்த இயேசுனுடைய நாமத்தை நான் அறிவிப்பேன். தனிப்பட்ட முறையில் அவரை தேடும் பொழுது எனக்கு செவி கொடுக்கிற தேவனுடைய நாமத்தை நான் சாட்சியாய் அறிவிப்பேன். அல்லேலூயா. என்னை பேர் சொல்லி அழைத்தவருடைய நாமத்தை இன்னொருவருடைய பேர் சொல்லியும் அழைக்கிறதற்கு நான் ஒரு காரணியாய் மாறுவேன். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த கால நேரத்தில் நீங்கள் சொல்ல வேண்டியது ஒன்று தான். ஆண்டவரே, அந்த மரியாள் 7 ஆவிகள் பிடித்த உடைக்கப்பட்ட மரியாள், பிசாசினாலே பிடிக்கப்பட்ட மரியாள், அவளை நீர் எடுத்து பயன்படுத்த முடியும் என்றால் என்னையும் பயன்படுத்த முடியும். பாவியானி என்னையும் பயன்படுத்த முடியும். வர்ஷிப்பில் கிஷோ படித்தது போல அழியும் மாந்தரை தேடி போகிற ஒரு மனுஷனாய் என்னை அனுப்பும் என்று சொல்லி எல்லாரும் ஒரு விசை சத்தங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். அனுப்பு அனுப்பு சேவை செய்திடவே, அனுப்பு அனுப்பு என் தேசம் சந்திக்கவே, பாவியாம் என்னையும் அன்பால் அணைத்தீரே, என் இயேசு ராஜா நன்றி. தம் சித்தம் நிறைவேற இரத்தம் தந்தீரே, என் இயேசு ராஜா நன்றி.